கைஸ் வெல்கம் டு another பேங்க் வீடியோ. நீங்கள் பார்த்துருக்க கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட் அவங்க போர்டு இருக்குது ஒகேனக்கல்னு. பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலைலாம் அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள் அந்த மலை வளைவுல அந்த இதெல்லாம் பாருங்கள், அப்படியே மலை முகடாக அப்படியே தெரியுது பாருங்கள். தூரத்துலலாம் அந்த அந்த ஒரு பனி ஃபாக் கண்டிஷனில் அந்த மலைலாம் தெரியுது பாருங்கள். அழகாக அப்படியே சில்லுன்னு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்தால் ஒரே குரங்குங்க. அப்படி திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாம் காப்பி குடிக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் இங்கிட்ட பார்த்தா எல்லாம் உள்ள ஒரு ஹால் மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இங்கே சரின்னு இருந்தோம். உட்காந்து பார்த்தா எங்கள் தாத்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. என் தங்கச்சி ஈன்னு இழுக்குது. நான் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு சுற்றி பார்த்தா கொஞ்சம் நல்ல இடம் இருந்துச்சு. சரின்னு உட்காந்துருந்தா டீ வந்துருச்சுங்க. டீ வந்தோன்னா எங்கள் அம்மா எல்லாம் வந்து டீ குடிக்கிறாங்க. எல்லாம் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி ஈன்னு பார்க்குது என்ன. தாத்தா எல்லாம் டீ குடிச்சிட்டு டீயில் கொஞ்சம் சுகர் கம்மியாயிருச்சு, சா இது சரியில்லையே அப்படின்ட்டு எல்லாம் குடிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருந்துச்சா. அப்புறமேல்ட்டு இங்கே ஒகேனக்கலுக்குள்ளே வந்தால் அந்த அருவி இருக்கிற இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல எல்லாம் படகுல போகிறாங்க. அது ஒரு மாதிரி போட் மாதிரி, பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அதில் எல்லாம் போகிறாங்க. பார்க்கும்போது இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். உள்ளே அவ்வளோ மீன் இருக்குங்க. மீனோட வருங்க அந்த இது மேலே இது பண்ணுது பாருங்கள், அவ்வளோ மீன் அப்படியே மேலே வந்துட்டு போகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் பார்த்தா எல்லாம் சுற்றி போகிறாங்க. நானும் போட்டுமான்னு கேட்டேன். எதுக்கு அது அப்புறம் யோசித்தேன், சரி அது எதுக்கு நமக்கு படகு கவுந்துருச்சுன்னா அப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா. அப்புறம் பார்த்தா சுற்றி பார்த்தா ஒரே அந்த கருப்புகளை பெயிண்ட் அடித்த அந்த படகு தான். நான் கவுத்து போட்டுதான் பேர் அதுதான் சொன்னாங்க, மறந்துடுச்சு. அப்படியே வளர்ந்துச்சு. எல்லாம் வெளியே தான் போனோம். அங்கிட்டு போகலான்ட்டு அப்படியே போனால் எல்லாம் அப்படியே கவுத்து அவ்வளோ படகு இருக்குங்க. யாரும் வாங்குறோன்னா வாங்கிக்கலாம் போல இருக்குது. இது மேலே பார்த்தா 2 குரங்கு உட்காந்து பேன் பார்க்குது. பேன் கூப்பிட்டா கடிக்க வருங்க. அப்புறம் சரி இங்கிட்டு வந்து பார்த்தா அப்படியே அருவி மாதிரி அப்படியே இருந்துச்சு. சரி நான் அப்படியே சுற்றி பார்த்தா அப்படியே மரம்லாம் அப்படியே பச்சை பசேல் இருக்குது. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தா இங்கெல்லாம் டவல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, எண்ணெய் பாட்டில் எல்லாமே. அப்புறமேல்ட்டு இங்கிட்ட வந்து சரி மாங்காய் இது இதுன்னு விற்றாங்க. எல்லாம் இப்போ சாப்பிட்றதும் விற்றாங்க. சில பேர் எண்ணெய் வாங்கிட்டு போனாங்க. எதுவும் எண்ணெய் மசாஜ் பண்ணி அவங்களே குளிக்க ஊற்றுவாங்களாம். இங்கே பார்த்தா ஒரே இதாக இருந்துச்சு. உள்ளெல்லாம் தவளை கிடக்குதுங்க, அவ்வளோ பெரிய தவளைலாம். அப்படியே உள்ளங்கை சைஸுக்கெலாம் தவளை. ஒரு 10 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டருன்னு ஒரு 15 சென்டிமீட்ரு 18 சென்டிமீட்டர் கிட்டே இருக்கும் போல இருக்கும். அவ்வளோ தவளை அப்படியே தவி போகுது. ஒரு தவிக்கே ஒரு 4-5 கல்லை தாண்டுது. அப்புறம் எல்லாம் குளிக்க வந்துட்டு எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே லேடிஸ்லாம் குளிக்கிறாங்க. இங்கே நாங்கள்லாம் சும்மா தண்ணியில் உட்காந்து ஆஹா தண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு தண்ணி டெம்பரேச்சரை செக் பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்து தள்ளி விட்டுக்கிட்டு உள்ளே பார்த்தா திடீர்னு பாம்பு மாதிரி போகுதுங்க. ஐயோ பாம்பு அப்படின்னு நடிச்சாச்சோ, அவ்வளோதான். அப்புறம் வெறும் அது மீன் தான் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் இங்கிட்ட பார்த்தா எல்லாம் ஒரே அதே மாதிரி தாங்க, அங்கங்கே குழி வச்சு ஆறு மாதிரி போகுது. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பாருங்க அந்த நடுவில் பெரிய பெரிய கல் வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் மட்டும் உள்ள தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு எங்கள் ஆட்சியெல்லாம் தங்கச்சியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போனால் இங்கிட்டு பார்த்தா எல்லாம் அப்பான்னு படிக்கட்டில் ஏறிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா அது படிக்கட்டுன்னு நானும் சரி பொறுமையாக ஏறுறேன். எங்கள் ஆட்சி பொறுமையாக ஏறிட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. நாங்களும் சரி என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே புரிஞ்சு அவ்வளோ இது வருதுங்க. என்னமோ இது ஆறு இருக்கும்ல, படத்தில் வர ஆறு மாதிரி அவ்வளோ பெருசுக்கு வருது ஆறு. எல்லாம் ஜாலியாக மேலேன்னு பார்த்துட்டு வராங்க. இந்த இடம் இப்போ தான் எனக்கே தெரியுது. பார்த்தா அங்கே ஏதோ பாலம் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ பெரிய பாலம். எல்லாம் நின்று பார்க்குறாங்க அப்படியே ஆஹா ஓஹோன்ட்டு. எல்லாம் அங்கே பார்த்தா அவ்வளோ தண்ணி அப்படியே வடிஞ்சு ஓடுது, அப்படியே ஸ்வைன்னு அவ்வளோதான் ஓடுது. பார்த்தீங்கன்னா அந்த ஆறு அப்படியே வடிஞ்சு ஊற்றுதுங்க. அப்படியே அந்த பாலம் கடைசி வரைக்கும் அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாம் அப்படியே ஃபோட்டோலாம் அவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட எல்லாமே. பாருங்கள் ஜென்ஸ் குளிக்கிற இடம் அங்கே இருக்க அந்த அணை மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து இங்கிட்டு வடிஞ்சு அதில் இன்னும் இப்படி வருது. இங்கிட்டு வெளில வந்தால் எல்லாம் மாங்காய் இதெல்லாம் விற்கிறாங்க. மாங்காய் அன்னாசி பழம் எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா அதே மாதிரி நிறையா கடை இருக்குது. என்னென்னமோ அதோ மீன் வறுவல் இதெல்லாம் வந்து மீன் வறுவல் கடை.
அந்த மாதிரி தான் நிறைய மீன் வறுவல் கடை இருக்குது. அப்புறம் நிறையா அந்த நொறுக்கு தீனி காரச்சோ அந்த மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் உள்ளே இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் பாருங்கள் நிறைய அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மீன் வறுவல் கடை, முட்டை போடுறது அந்த மாதிரி தான். அப்புறம் இங்கிட்டு வந்தால் திரும்ப அதே மாதிரி அந்த கருப்புகளை அந்த படகை வந்து தூக்கி இப்படி கவுத்தி வச்சுருக்காங்க. உள்ளே தண்ணி போயிருக்கும் போல அதுலனா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆளை ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த படகுக்குள்ளெல்லாம் பாருங்கள் வெளியே என்னமோ வட்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே வரையும் போகுது, அந்த லாஸ்ட் வரையும் போகுது அந்த ஆற்று. பாருங்கள் அங்கே ஏற்றுறாங்க பாருங்கள். இப்போ தான் ஏற்றுறாங்க ஆளுங்களையே. பாருங்கள் அங்கே பொறுமையாக ஏறி அப்படியே பொறுமையாக உக்காந்துக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒரு பக்கத்து விழுந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு எனக்கே தெரியும். கவுந்துடும் படகு உள்ளே அவ்வளோ மீன் இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோ மீன் இருக்குது. அப்படியே வலைய வச்சு பண்ணால் அவ்வளோ வரும் போல் இருக்குது. அவ்வளோ இருக்குது. பாருங்க என்ன அந்த கரைக்கு வரும்போது அந்த கீழெல்லாம் அவ்வளோ துளி குளிக்குது. அங்கே பாருங்கள் பின்னாடிலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க பெருசாக. ஒரே அந்த ஆறு தான். எல்லாம் அந்த படகுல போயிட்டு சுற்றிட்டு வரோம். அப்புறம் இங்கே வந்தோடனே சாப்பாடு போட்டாங்க. மீன் குழம்பு மீன் வறுவலும். ஆஹா எங்கள் ஆச்சி சாப்பிட்றாங்க பாருங்கள். அதை பார்த்தாலே எல்லாருக்கும் சாப்பிடணும் பசி போயிடும் போல் இருக்குது. பாருங்கள் அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுட்டு அந்த மீன் குழம்பு அதை பொரிச்சது எடுத்து வாயில் வச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எங்கள் ஆச்சி சாப்பிட்றாங்க பாருங்கள். பார்த்தாலே எல்லாருக்கும் பசி போயிடும் போல் இருக்குது. அங்கே பாருங்கள் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்க சாப்பிட்றாங்க பாருங்க. ஸோ ஓகே இது ஃபஸ்ட் பார்ட் தான். ஒகேனக்கல் தான். இன்னொரு பார்ட் கண்டினியூ ஆகும். அது வந்து ஏற்காடு. பாய்.